Slide 18. The year ahead 2026-27 budget under scrutiny. இப்போது இந்த ஆண்டில் நிர்வகிக்க வேண்டிய நிதி இன்ஹெரிட்டன்ஸ் பார்ப்போம். இதில் உள்ள எண்ணிக்கைகளை குறித்து நாம் முழு வெளிப்படையை தன்மையுடன் பேச விரும்புகிறேன். இடைக்கால பட்ஜெட், இன்ட்ரிம் பட்ஜெட், மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் ஒரு ஆண்டில் 19% வளரும் என்று கணித்துள்ளது. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளில் கிடைத்த உண்மையான வளர்ச்சி வெறும் 6.8 மற்றும் 7.7 மட்டுமே. நடைமுறைக்கு ஏற்ற வகையில் 8% வளர்ச்சியை மட்டும் எடுத்துக்கொண்டால் பட்ஜெட்டில் இன்ட்ரிம் பட்ஜெட்டில் கணிக்கப்பட்டதை விட சுமார் 21,000 கோடி குறைவான வருவாய்தான் கிடைக்கும். மேலும் பட்ஜெட்டில் தவிர்க்க முடியாத 2 பெரிய செலவுகள் முழுமையாக அதில் காட்டவில்லை. ஒன்று, மின்வாரிய நிறுவனங்களின் இழப்பு ஈடுகட்ட ஆண்டுதோறும் வழங்க வேண்டிய சுமார் 16,000 கோடி நிதி உதவி. மற்றொன்று, உச்ச நீதிமன்றம் உத்தரவின் அடிப்படையில் கட்டாயமாக செலுத்த வேண்டிய ரூபாய் 11,800 கோடி. இதன் விளைவாக பட்ஜெட்டில் ரூபாய் 48,696 கோடி என காட்டப்பட்டுள்ள வருவாய் பற்றாக்குறை நடைமுறையில் சுமார் ரூபாய் 87,000 கோடியாக இருக்கும் வாய்ப்பு உள்ளது. அதாவது உண்மையான நிலையை விட கிட்டத்தட்ட 79% குறைவாக கணக்கிடப்பட்டுள்ளது. அதேபோல் உண்மையான நிதி பற்றாக்குறை ஃபிசிக்கல் டெபிசிட் சுமார் ரூபாய் 1.6 லட்சம் கோடியாக இருக்கக்கூடும். ஆனால் மாநிலம் சட்டப்படி பெறக்கூடிய அதிகபட்சம் கடன் வரம்பு ரூபாய் 1,52,144 கோடி மட்டுமே. எனவே ஒரு புதிய திட்டத்தை கூட தொடங்குவதற்கு முன்பே ரூபாய் 8,000 கோடிக்கு அதிகமான நிதி இடைவெளி ஃபண்டிங் கேப் உருவாகிறது. இந்த இடைவெளி இருப்பது நேர்மையாக ஏற்றுக்கொள்வதுதான் அதை சரி செய்வதற்கான முதல் மற்றும் மிக முக்கியமான படியாகும். ஒரு உதாரணம், கடந்த சில ஆண்டுகளில் உங்கள் சம்பளம் உயர்வு வெறும் 7% மட்டும் இருந்தபோதும் இந்த ஆண்டு எனக்கு 19% உயர்வு கிடைக்கும் என்று கருதி குடும்பத்தை செலவு திட்டத்தை அமைப்பது போன்றது. அதே நேரத்தில் மிகப்பெரிய 2 மாதத்திர கட்டணங்களையும் உங்கள் குறிப்பீடில் எழுதாமல் விடுவீர்கள். அப்படிப்பட்ட திட்டம் காகிதத்தில் அழகாக தோன்றலாம், ஆனால் மாத இறுதியில் உண்மையான நிலை அத்திட்டம் வாக்குறுதி அளித்தபடி இருக்காது. ஸ்லைட் 19. 6 principal findings. The cumulative picture. நிறைவாக சொல்வதற்கு முன் இந்த 6 முக்கிய கண்டுபிடிப்புகளையும் ஒரு முழு படமாக பாருங்கள். 5 ஆண்டுகளில் கடன் இட் ஹஸ் டபுள்டு. வட்டி செலவு மூலதன முதலீடு செலவை மிஞ்சி உள்ளது. வருவாய் பற்றாக்குறை கட்டமைப்பு ரீதியாக மாறியதோடு வரலாற்றிலே மிக உயர்ந்த நிலையை எட்டியுள்ளது. சொந்த வரி வசூல் திறன் கடுமையாக சரிந்துள்ளது. பொருளாதார பலவீனத்தால் அல்ல, வருவாய் கசிவுகள் மற்றும் ஒத்திவைக்கப்பட்ட சீர்திருத்தத்தினால். கட்டாய செலவுகள் வளர்ச்சிக்கான நிதியை ஒவ்வொரு ரூபாயிலும் வெறும் 13 பைசா அளவுக்கு குறைந்துவிட்டன. மாநிலத்தின் உண்மையான மொத்த நிதிசார் பொறுப்பு ரூபாய் 13.18 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. இவை 6 தனித்தனி பிரச்சனைகள் அல்ல, இவை அனைத்தும் ஒரே கட்டமைப்பு ரீதியான நோயின் 6 அறிகுறிகள். மேலும் ஒவ்வொன்றும் மற்றொன்றை ஊக்குவிக்கிறது. அதிகரிக்கும் கடன் வட்டி செலவு உயர்த்துகிறது. உயரும் வட்டி செலவு மூலதன முதலீடை சுருக்கிறது. குறைவான முதலீடு பொருளாதார வளர்ச்சியை மந்தமாக்கிறது. மந்தமான வளர்ச்சி வருவாய் உயர்வை பலவீனப்படுத்துகிறது. பலவீனமான வருவாய் மேலும் கடன் வாங்க வேண்டிய நிலையை உருவாக்குகிறது. இவ்வாறு ஒரு தீய சுழற்சி தொடர்ந்து இயங்குகிறது. இதன் விளைவாக அடுத்த தலைமுறைகள் சுமக்க வேண்டிய நிதி பொறுப்பின் பெரும் பகுதி ஏற்கனவே உறுதியாகிவிட்டது. அதனால்தான் நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. அதுவும்
உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு உதாரணம், இது 6 வெவ்வேறு நோய்கள் அல்ல. ஒரு நோய் 6 விதமான அறிகுறிகள் வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு அறிகுறியும் தனித்தனியாக சிகிச்சை அளித்தால் முழுமையான குணமடைய முடியாது. நோயின் அடிப்படை காரணத்தை ஒருங்கிணைத்து முறையில் சிகிச்சை அளிக்க வேண்டும். மேலும் அது தாமதமாக அல்ல, ஆரம்பத்திலே செயல்பட வேண்டும். Slide 20. The way forward, challenging but not hopeless. கடுமையான இந்த சூழல் இருந்து வெளியேறும் பாதை இதோ. அதில் மிக வலிமையான கருவி, மிகவும் எளிமையானது நிர்வாகத்திறன். ஒரு வரி விதத்தை கூட உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. நமது நிர்வாக அமைப்பு மேம்படுத்தி ஊழியர்களின் செயல்திறனை உயர்த்தி வருவாய் கசிவுகளை தடுத்து ஊழலை ஒழிப்பதன் மூலம் இயல்பாகவே அரசின் வருவாய் அதிகரிக்க முடியும். சுத்தமான நேர்மையான நிர்வாகமே ஒரு முக்கியமான நிதிசார் சொத்தாக மாறுகிறது. இந்த திட்டம் 6 முக்கிய நடவடிக்கைகள் மீது அமைகிறது. வணிக வரித்துறை, கமர்ஷியல் டாக்ஸ், ஸ்டாம்ப்ஸ், முத்திரைத்தாள் கட்டணம் மற்றும் மைனிங் ஆகியவற்றில் உள்ள வருவாய் கசிவுகளை அடைப்பது. போட்டித்தன்மை கொண்ட திறந்த ஒப்பந்த முறைகள், காம்படிட்டிவ் டெண்டரிங் மூலம் கொள்முதல் செலவுகளை குறைப்பது. பொதுத்துறை நிறுவனங்கள், PSU கட்டமைப்பு ரீதியாக சீர்திருத்துவது. மின்துறைக்கு நீடித்த நிலையான கட்டண அமைப்பு, போக்குவரத்து துறைக்கு வழித்தட செயல்களின் மேம்பாடு, நுகர்பொருள் வணிக கழகத்திற்கு கொள்முதல் முறைகளின் சீர்திருத்தம். ஏற்கனவே மாநிலத்திடம் உள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி வருவாய் அதிகரித்து வழிகாட்டி நில மதிப்புகளை சந்தை மதிப்பிற்கு அருகில் கொண்டு வந்தால், மதுபான உரிமை வழங்கும் அமைப்பை விரிவுபடுத்தல், சுரங்க நிர்வாகத்தை நவீனப்படுத்துதல், செலவினத்தை நுகர்வு நோக்கிலிருந்து மூலதன முதலீடு நோக்கத்தை மாற்றுவது. ஏனெனில் உள்கட்டமைப்பு முதலீடுகளை தனியார் முதலீடுகளை ஈர்க்கவும் சக்தி கொண்டவை. CAG சுட்டிக்காட்டிய இடைவெளிக்கு சுருக்கி நேர்மையான மற்றும் யதார்த்தமான பட்ஜெட் கணிப்புகளை வழங்குவது. இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் மாநில அரசின் நேரடி அதிகார வரம்பிற்குள் உள்ளவை. இதில் எதுவும் குடிமக்கள் மீது கூடுதல் வரிச்சுமையை ஏற்படுத்துவதில்லை. நிர்வாக சீர்திருத்தங்கள் மூலமே மக்களுக்கான புதிய நலத்திட்டங்களை நிதி அளிக்கும் தேவையான நிதி இடத்தை, பிசிக்கல் ஸ்பேஸ் உருவாக்க முடியும். ஒரு உதாரணம், ஒரு குடும்பம் தனது நிதி நிலையை சீர் செய்வதற்கு உடனடியாக 2வது வேலையை தேடுவதில்லை. மாறாக பணம் வெளியேறும் கசிவுகளை அடைகிறது, தேவையற்ற அதிக செலவுகளை நிறுத்துகிறது, நஷ்டத்தில் இயங்கும் கடையை தொடர்ந்து பணம் ஊற்றி நடப்பதற்கு பதிலாக அதை சீர்திருத்துகிறது. மேலும் தனது வரவு செலவு கணக்கை நேர்மையாக பதிவு செய்கிறது. இது கடினமான பாதையாக இருக்கலாம், ஆனால் நிலையானதும் செயல்படுத்தக்கூடியதாகும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.